மதுரை மாநகராட்சியில் 200 கோடி வரி முறைகேடு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எது? திமுக மேயர், திமுக அரசாங்கம். திமுக அரசாங்கமே அந்த மதுரை மாநகராட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிச்சு இன்றைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அந்த மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற 5 மண்டல குழு தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 2 நிலைக்கள உறுப்பினர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. சில அதிகாரிகள் கைது பட்டு சிறையில் இருக்கிறாங்க. ஆக இந்த வரி வசூல் எதற்காக பண்றாங்க? வீட்டு வரி, கடை வரி, குடி வரி, குப்பை வரி, இதெல்லாம் வரி வசூல் பண்ணி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக இதை வரி வசூல் பண்றாங்க. அந்த வரியில ஊழல் செய்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு 200 கோடினா சாதாரணமா? அது மட்டும் மதுரையில் ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. பன்னிக்கு போட்ட வரியில ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா?